ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் பிப்ரவரி 18ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வரைக்குமான ஒரு வார காலத்திற்கான பொது பலன். முதல்ல இந்த வாரத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய் வக்ரகதியில் இருக்கார், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சூரியன், புதன், சனி 3 கிரகங்கள் கோச்சாரத்தில் சமஞ்சரிக்கிறாங்க. 12வது ராசியான மீன ராசியில் சுக்கிரன், ராகு. இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக நிலைகள். இவங்க எங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய பார்வை, இவங்க செல்லக்கூடிய நட்சத்திரம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வாரம் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது? முதல்ல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கார். அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இதுவே உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பெரிய லெவலில் கொடுக்கும். வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. நம்பிக்கை தான் இந்த வாரத்தில் முக்கியம். நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக இந்த வாரம் ஃபினான்ஷியல் பொசிஷன், அதாவது நம்முடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம் தனம் இருந்தாலும் உங்களுடைய 12ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு இருக்குது. அதற்கு தந்த செலவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் குரு பகவானுடைய நட்சத்திரத்தோட சஞ்சாரம் பண்ணுறாங்க. லைஃப்பில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். எதிர்பாராத புது நண்பர்கள் உருவாவார்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நண்பர்களால் மகிழ்ச்சி, நன்மைகள் உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மை. ரொம்ப நாளாக இது வரைக்கும் நடக்கலை, என்னுடைய காரியங்கள் சின்ன சின்ன ஆசைகள் கூட பூர்த்தி ஆகாமல் இருந்துச்சு, எப்போ நடக்குமோ தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்த குரு சனி பகவான் பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலும் யாருக்கும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறது, தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருக்கிறது, யாருக்கும் ஜாமீன் போடாமல் இருக்கிறது, ஒரு சூரிட்டி, இது ரொம்ப முக்கியம். இதனாலெல்லாம் பின்னாடி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பரவாயில்லை, பிஸ்னஸாக லாபம் இருக்குது. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய தொழிலில் ஏற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும், எங்கெல்லாம் அம்பாள் ஸ்தலங்கள் இருக்கோ சிவனோடு கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்திலிருந்து சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடும். ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி 3 கிரகங்கள் இருக்காங்க. யாரெல்லாம் பெரிய லெவலில் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ ஏற்றம் உண்டு. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், என்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுலேயும் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானங்கள் உங்களுக்கு கூடும். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பில் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் தான் இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் இறையறலால் கிட்டும். குழந்தைகளால் சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலைங்கிறவங்களுக்கு நடக்கும். எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ அத்தனைக்கும் வாய்ப்புகள் உண்டு.
பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. சொந்தமாக பிஸ்னஸ்ஸு, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் ரெண்டுமே நல்லாயிருக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப், அதாவது மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். நல்ல ரிட்டர்ன்ஸ் பின்னாடி ஃபியூச்சரில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், கோல்டு பாண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், அல்லது சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் பண்ணுங்கள். பின்னாடி உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியும் விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் புதன் கடந்த வாரம் வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 9ஆம் இடத்துல இருக்கார். தெய்வ அனுகூலமான ஸ்தானம். அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். எதிர்பாராத தெய்வ தரிசனம் இருக்குது. நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நான் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறேங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறேன், ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் கூடும். அதோட உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான சூழ்நிலையை உங்களுக்கு பிற்காலத்தில் உருவாக்கும். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது? பரவாயில்லாமல் இருக்குது. உங்கள் ராசிலேயே செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கலாம். தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே உங்களுக்கு அதிகமாக காணப்படும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்துக்கு போயிருக்கார். இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் அத்தனையும் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்வையிடுவாங்க. 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் லைஃப்பில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பரவாயில்லாமல் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், உறவுகளால் நட்பலன்கள் இது அத்தனையும் உண்டு. என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? வேலையில் மாற்றங்கள் இருக்குது. யாரெல்லாம் நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணி பாருங்கள். வேலை இல்லாமல் இல்லை, ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு ஜாப், ஒரு கேரியரில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுலேயும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துலலாம் பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரையும் வழிபாடு பண்ணுங்க. கடகராசியில் பிறந்த உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஒரு பக்கம் நன்மையாக இருந்தால் கூட இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம், பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் இல்லை, வரும். ஆனால் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். நம் கண்முன்னாடியே பறிபோன மாதிரியான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் எதிர்பாராத காதல் விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு எல்லாவா அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய மன வாழ்க்கை இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, டிலே ஆனவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. யாருடைய பணமாகவும் உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஓரளவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருந்தால் கூட யாரையும் நம்பி முழுசாக செய்ய முடியாத ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. என்ன நினைக்கிறீங்க அது நடக்கலாம். ஒரு சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்ருக்கு. யாரையும் நம்பித்தானும் நம்பாமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. கிரக நிலைகள் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுல ஒரு சின்ன பிரேக் இருக்குது.
இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். தேவையில்லாத எந்த விஷயத்திலும் திருடாதீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். இது அத்தனையும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது உங்களை விட்டு அவங்க செப்பரேட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. ஆக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் வெயிட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிறோம் வெயிட் பண்ணுங்கள். நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரத்தில் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும், அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், இன்ட்ரா ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லாபத்தை கொடுப்பதற்கான ஒரு பக்கம் உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், இன்னொரு பக்கம் எதிர்பாராத லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு, ரெண்டுமே கலந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸை கேட்டு பாருங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லணும். அது மட்டுமல்ல, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் ஒரு சின்ன தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸை பண்ணுறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பண்ணுறேன், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் நல்லதொரு லாபம் வருமானம் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸை பெரிய லெவலில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கனாலும் பார்ட்னரும் லாபம் அடைவார். அவருக்காகவும் நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள், நீங்களும் லாபம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சனி பகவானையும் வைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கல, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு, அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. ரொம்ப நாளாக நான் பெரிய லெவலில் பிஸ்னஸை பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகும். இந்த வாரத்தில் மன வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. யாரெல்லாம் லவ் அஃபேரில், அதாவது காதல் விஷயங்கள் இருக்கீங்களோ, உங்களுடைய லவ் சக்ஸஸால் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுடைய திருமணம் கண்டிப்பாக நடக்கும் ஃபியூச்சரில். பொருளாதார நிலைகளை பார்க்குற போது கையில் பணம், தனம், பொருள் என்பது இருக்குது. செலவுகளும் உங்களுக்கு இருக்குது, எதிர்பாராத செலவுகள் எதுவும் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கேன், உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபம் இருக்குது. அது இல்லாமல் நான் விவசாயத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் விவசாயத்தால் நன்மைகள், இது எல்லாமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் வீடு வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இடம் வாங்கணும், லேண்டு வாங்கணும், அல்லது வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உள்ளவங்களுக்கெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறதுனால உங்களுடைய வேலையில், உங்களுடைய கரியரில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. நல்லா அது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் ஒரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் குழந்தைகளால் பிரச்சனை, ரெண்டுமே இந்த வாரத்தில் இருக்குது. அதோட இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்காக பெரிய லெவலில் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடும். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன நினச்சி நடந்துகிட்ருக்கோ அது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் எங்கெல்லாம் காளி இருக்கோ காளியையும், எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கோ வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன், புதன், சனி எல்லாமே 6ஆம் இடத்துல இருக்காங்க. ஒரு பக்கம் சக்ஸஸ், இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கிய குறைவு. எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். லோன் இல்லைங்கிறவங்க தான் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படணும். ஒரு பக்கம் வேலை தேடுறவங்களுக்கு வேலை இருக்குது, வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அத்தனையும் கிடைக்கும். இன்னொரு பக்கம் வேலையில் சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு இருக்குது.
பட் எப்படி இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்காக இந்த இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வரக்கூடிய காலங்களில் இந்த வாரத்தில் சரி ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, அது அத்தனைமே உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வருமானங்கள் எப்படி இருக்குது? கையில் பணம், தனம், பொருள் இருக்குது, வருமானங்கள் எல்லாம் இருக்குது. உங்கள் யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் லாபத்தையும், மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும், வருமானத்தையும் கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் இறையருளால் ஓரளவுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அப்போ எல்லாமே தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார். இந்த வாரமும் அதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அவர்களால் உங்களுக்கு எண்ணங்கள் செயல்பெறும், செயலாக்கம் பெறும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க நல்லது நடத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி ரெண்டுமே நல்லாயிருக்கு. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனை சார்ந்த சேல்ஸ் இருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். இது வரைக்கும் பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலையில் நல்லாவே இருக்குது. பட் இருந்தால் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பொறுமை நிதானமாக இந்த வாரம் இருங்க. எது எப்படி இருந்தாலும் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்கும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதெல்லாம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். நான் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் முருகப்பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு குரானிக்காக நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறையவே இந்த வாரத்தில் இருக்குது. நோய் மட்டுமல்ல, கடன் இருக்குது, கடன் பெரிய லெவலில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் கடன் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக, லவ் சக்ஸஸ் ஆகி இது மேரேஜில் முடியும். அதுவும் இந்த வாரம் உண்டு. நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க பண்ணுங்க. இந்த வாரம் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஷேர்ஸ் மட்டுமல்ல, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக யாரெல்லாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ வருமானங்கள் உங்களுக்கு பரவாயில்ல. நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், டிஜிட்டல் கரன்சி வாங்கணும், என்ன வேணால் பண்ணுங்கள், அடக்கி வாசிங்க, கண்டிப்பாக லாபம் உண்டு. அது மட்டுமல்ல, நான் கலைத்துறையில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரத்தில் இருக்குது. மொத்தத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைய உண்டு. எல்லாம் இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அதனால் யார் என்ன வேலை பார்த்தாலும் பொறுமையாக நிதானமாக இருங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத கேளுங்க. இல்லைன்னா உங்கள் வேலையில் உங்களுக்கு எதிர்பாராத டார்ச்சர் இருக்குது. எட்டுன்னா ஸ்ட்ரகிள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், மனக்குமரல்கள். இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமாங்கிற மாதிரியான எண்ணங்களுக்கெல்லாம் கொண்டு போகும். அதனால் இந்த வாரம் பொறுமையாக உங்களுடைய ஜாபை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை இல்லைங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு, பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. எனக்கு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன், என்னுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எல்லாம் வருமா அப்படின்னா இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை நம்பி எந்த காரியமும் செய்யாதீங்க. அதோட இந்த வாரத்தில் உங்களோட ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் பாஸ்போர்ட், விசா அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நம்மை படைத்த பிரம்மா, விநாயகர் ரெண்டு பேரும் கும்பிட்டுவாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு
உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார் கோச்சாரத்தில் இந்த வாரம். அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு 7ல் இருக்கார். இந்த 8ம் 7ம் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் பிரச்சனை அப்படிங்கிறது தான் காமிக்குது. அதனால் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில். யாரெல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிடுங்க. எதையும் தள்ளி போடாதீங்க. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இந்த வாரம் வேண்டாம். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரு நிலையில் இருக்காது. எல்லாத்தையும் பொறுமையாகவும் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். மைண்டை ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய தொடர்பு கொள்கிறார். 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அதெல்லாம் கிளியராக இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எதிர்பாராத பயணமும் ஒரு பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. உறவுகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால். அது மட்டும் இல்லை, நெருங்கிய உறவுகளால் நமக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் அது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம். ப்ராப்பர்ட்டி விற்கிறதுல நிறைய தகடை இருக்குது. நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன், ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. லாபம் வருமானம் உண்டு. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு லாபம் வருமானம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய ஹையர் எஜுகேஷனும் பரவாயில்ல. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ அம்மாவுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது. எதிர்பாராத கோயிலுக்கு போவீங்க, தெய்வ தரிசனம் பண்ணுவீங்க, ஆலய தரிசனம் நடக்கும். இதெல்லாமே நடக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்க ஒரு பக்கம் வேலை கிடைக்கிற மாதிரி தோற்றம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார், உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்குறார், உங்கள் ராசியையும் பார்க்குறார். வேலை இருக்குது, அந்தஸ்து, வேலையில் கௌரவம் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய வேலையில் நிறைய தடை இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, ஸ்ட்ரகிள் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. எது எப்படி இருந்தாலும் கிடைச்ச வேலையை நீங்கள் நல்ல விதமாக பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் எங்கெல்லாம் குன்றில் இருக்கும் குமரன் இருக்காரோ முருகன் அவரை வழிபாடு பண்ணுங்க. சனி பகவானை கும்பிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருக்கார். எப்பயுமே 6ஆம் இடம் வெற்றியாக இருந்தாலும் அவர் வாங்கின நட்சத்திரம் ரோகிணி, அது அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஆனாலும் கூட உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி அத்தனை கிரகங்களும் இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், உங்கள் முயற்சிகள் கைகூடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் வீட்டில் சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுடைய துறைகளில் நல்ல லாபம் வருமானம் இருக்குது. உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. துணிஞ்சு சில முடிவுகள் எடுங்க. அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறையவே உண்டு. அதுலேயும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான காலகட்டங்கள் இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல வழிக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த வாரம் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கு கைமாறுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள், அல்லது அது சம்மந்தப்பட்ட அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது இருக்குது. நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் பண்ணுங்கள். இது அத்தனையும் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் பிஸ்னஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறதும் நல்லா இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு சுமார் 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் அல்லது பிரிவினைகள் இது ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய 2வது திருமணம் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு.
உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. நான் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறேன், பொருளாதாரத்தை எதிர்பார்க்குறேன், இது வரைக்கும் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கிடைக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அது மட்டும் இல்லை உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல விதமாக அமைவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல, குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு 5ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இறை அருளால் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, குழந்தைகளால் நன்மைகள், குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த வாரம் நீங்கள் தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது? கையில் வருமான சம்பாத்தியங்கள் இருந்தாலும் செலவுகள் தாறுமாறாக இருக்கும், எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவீங்க. எல்லாமே நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான காலகட்டத்தை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பெரிய முயற்சி எதுவும் வேண்டாம், ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் பாருங்கள். எல்லாமே நம்ம ஜெயிச்சிருவோம், சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த வாரம் இல்லை. பிளானிங் பண்ணுங்கள். பிளானை அப்ரூவ் பண்ணுறதுக்கோ பிளானை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கோ இந்த வாரம் வேண்டாம். அதுக்குரிய காலங்கள் இந்த வாரம் இல்லை. நாம் நினச்சது நடக்கணும், நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா அதற்கான வாரமாக இந்த வாரம் இல்லை. உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார். ஸோ வேலையில் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ், அந்தஸ்து கிடைக்கிறது கஷ்டம்தான். அதனால் நீங்கள் வேலையை ரொட்டீனாக பாருங்கள். எல்லோரோடையும் பொறுமையாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருங்க, இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்த சூரியன், புதன், சனி அத்தனை கிரகங்களை பார்க்குறாங்க. யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாருக்கெல்லாம் ஜாமீன் போடணும்னு நினைக்கிறீங்களோ, சூரிட்டி கொடுக்குறது, செக்யூரிட்டி கொடுக்குறது, இதிலெல்லாம் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு அமைவார்கள். அல்லது ஏற்கனவே அவங்க இருந்தாங்கன்னா அவங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் முருகனையும் வழிபாடு பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கார், அவரோடு சூரியன் புதன் இருக்கார். ஸோ அப்படி இருந்தாலே உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ஸ்டடி மைண்டாக இருங்க. என்ன நினைக்கிறீங்களோ அதை செயலாக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நடக்குமானா சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் கூட உங்களுடைய கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10ஆம் இடத்த குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், கௌரவம் கூடும். நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருங்க. நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு, அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கண்டிப்பாக நீங்கள் எதாவது நகை வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு, பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சுமார். ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் அடக்கி வாசிங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறது, இது அத்தனையுமே விட்டதை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாமே கவனம். நான் அது மட்டும் இல்லை, நான் கிரிப்டோ கரன்சியில், பிட்காயின்ஸில் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களாம் அடக்கி வாசிங்க. எந்த விதமான யூக வணிகங்களும் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. அதனால் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வாரம் ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகல, சின்ன சின்ன தடைகள் இருக்குது. ஆனாலும் கூட உங்களுக்கு எதிர்பாராத தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், நார்மலாக இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு நன்மை.
யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படின்னு இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்கவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் தேவையில்லாத எந்த விஷயத்தில் யாருக்கும் பெரிய லெவலில் சூரிட்டி கடன் கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது அசிங்கப்படுவதற்கான பின்னாடி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் சனி பகவானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரம். இறைவன் அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன் புதன் சனி இருக்காங்க. அது இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நல்ல விலைக்கு போகும், நல்ல விலைக்கு சேல் ஆகும். அது மட்டும் இல்லை, நான் ஊர் மாறணும் இது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு ஊடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு நன்மை. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்கள். நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், H1B விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்க கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. வேலையின் நிமித்தமான எதிர்பாராத பயணம் அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப இந்த வாரத்தில் குறைவாக இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏதோ ஒரு விதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. 2வது செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிங்களோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரத்தில் சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ், சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இந்த வார்த்தைக்கான நிறைய விஷயங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார். சூரியன் புதன் எல்லாமே 6ஆம் இடத்தை பார்க்குறார். ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எந்தாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்கும். வேலையில் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும். என்னெல்லாம் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். வேலையில் இன்னர் சேஞ்சஸ் ஏற்படணும், ரோல் மாறணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இருக்குது. கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குதுன்னு கடன் கூடுதலாக வாங்கிடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இயற்கையிலேயே இந்த வாரத்தில் தெய்வ அனுகூலம், ஒரு நீண்ட தூரம் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே விநாயகரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் தன்வந்திரி பகவானையும் கும்பிடுங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், கரியர் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.